2009 சரியாக மே 17, 18 இந்த தேதிகளில் இலங்கையில் ஒரு போர் நடந்துச்சு. தமிழர்களுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த நிகழ்வை ஒரு சக தமிழனா எப்படி நான் பார்க்குறீங்க? ஏற்றுக்க முடியல. அந்த கொலைன்னு சொல்லலாம், அது படுகொலைன்னு சொல்லலாம். அது மனிதனாக எங்களால் தமிழர்களாக எங்களால் ஏற்றுக்க முடியல தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிண்ணே, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே இங்கே ஒரு சில தமிழர்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட தமிழர்களையும் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சொல்கிறது தெரியல. பட் எல்லாருக்கும் தெரியணும். நியூஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு. பட் இந்த நியூஸில் நிறைய எதுவும் சொல்லலை. நிறையா மறைக்கப்பட்டிருக்கு உண்மைகள். நிறையா பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாமே மறைக்கப்பட்டது, அவ்வளோதான். நானே ஒரு இலங்கை தமிழ் தானே. எங்கள் அப்பா இலங்கை தான். நாங்கள் அப்பயே சென்னைக்கு வந்தாச்சு. பட் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு வருத்தம் தெரிவிக்குதான். இருந்தாலும் இதான் வாழ்க்கைன்னு நடந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அப்படியே கடந்து போக வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? சரிண்ணா, இப்போது அங்கே ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனாலே இங்கே ஒரு சில தலைவர்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த தேதியில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இணையெழுச்சி மாநாடு, இணையெழுச்சி பொதுக்கூட்டம் அந்தமாரிலாம் கூட நிறைய தலைவர்கள் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருமுருகன் காந்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இவர்கள்லாம் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறாங்க. இதில் யார் பேசுகிறது வெகுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள். எதனால் அவர் பேரை சொல்கிறீங்க? அதிகமாக எங்கள் தமிழர்களுக்காக அவர் பேசப்படுறதுன்னா அவர் ஒரே ஆள் தான் தலைவர். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கார். இன்னும் தமிழரை பற்றி பேசினா அவர் ஒரே தலைவர், அவர் ஒருத்தர் தான். அவர் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த தலைவர்களில் ஈழத்தமிழர்களை பற்றி பேசணும்னா தகுதியான ஆளும் இவர் தான்பா அப்படின்னா சீமான் அவர்களை சொல்லுங்களா, இல்லை வேறு யாராச்சும் சொல்லுவீங்க? சீமானவர்கள் தான் சொல்லுங்கள். ஏன் மற்றவர்களை சொல்லலை? இது வரைக்கும் அவரோட பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கருத்தும், அவரோட கருத்து வேறுபாடுகள் உண்மையானதாக இருக்குது, நேர்மையானதாக இருக்குது. நன்றி. ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனாலே இங்கே ஒரு சிலர் அதை பற்றி பேசுவாங்க. குறிப்பாக இன்றைய தேதி மே 18 எல்லாரும் கொல்லப்பட்ட தேதியை இன எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம்லாம் நடத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா திருமுருகன் காந்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை பண்ணுவாங்க. இதில் யார் பேசுறது ஈழத்தமிழோட பிரச்சனை எல்லா தமிழர்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் அவர் நல்லா பேசுகிறாரு. அவர் பேசினா கண்டிப்பாக எல்லாருக்குமே போகும். ஏன் அவர் சொல்கிறத எல்லாருக்கும் போகும்? அது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக பேசுகிறாரு, அதனால போகும் கண்டிப்பாக. யார் பேசி ஈழத்தமிழோட பிரச்சனை தெரிய வந்து? எனக்கு அவர் பேச எனக்கு தெரிய வரும். சீமான் அவர் பேசினா தெரிய வரும். ஆமாம், தெரிய வந்துச்சு. எந்த வருஷம் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்கள் தெரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆனால் அவர் பேசி தான் தெரியும். ஆமாம், தெரிஞ்சிச்சு. போர் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும்? அவ்வளோ தெரியல. அந்த மாதிரி யாரும் பேசுனது இல்லை இல்லையா, அதை பற்றியே பேச மாட்டாங்க. நடந்ததுன்னு தெரியும், இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னா இவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதை பற்றி பேசுவார், அதனால தெரியும். இப்போ இப்படி நினைக்கலாம் இல்லக்கா, அவங்க இலங்கையில இருந்து தமிழர்கள் தானே, நம்ம ஏன் அதை நினைச்சு கவலை பண்ணணும்? இப்படி அங்கே தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அதை பற்றி தானே பேசுவாங்க. நம்ம ஜனங்க தானே அங்கேயும் இருக்காங்க, அதை பற்றி தானே பேசிகிட்டு இருப்பாங்க. அதான். சரி, நன்றிக்கா. சரிப்பா. 2009 சரியாக மே 17, 18 இந்த தேதியில் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்கள அரசுக்கும் போர் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு சக தமிழனா அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு துயரமான ஒரு நிகழ்வு தானே அது, தமிழனாக பார்க்கும்போது. இல்லை, அங்கே இருக்க தமிழர்களுக்கு அது நடந்துச்சு, இங்கே ஏன் நீங்கள் துயரமாக பார்க்கணும்? சகோதரர்கள் தானே எல்லாருமே. இலங்கையாக இருந்தானே தமிழ்நாடு தானே, அவங்க தமிழ் பேசுகிறாங்கல்ல. இல்லை, வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் தான் அவங்க பேசுகிற தமிழ்லேயே. பட் தமிழர்கள் தானே அவங்களும். என்ன அண்ணன் மாதிரி தான் பார்ப்பேன், தம்பி மாதிரி தான் பார்ப்பேன், சகோதரி மாதிரி தான் பார்ப்பேன், சகோதரன் மாதிரி தான் பார்க்க முடியும் நம்மளால். சரிண்ணா, இப்போ அங்கே ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனாலே இங்கே ஒரு சிலர் பேசுகிறாங்க, ஒரு சில அரசியல் தலைவர்கள். குறிப்பாக இந்த தேதி மே 18 பார்த்தீங்கன்னா நிறைய இணையெழுச்சி பொதுக்கூட்டம், இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டம் அப்படிலாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க. பார்த்தேன் நான், பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு இப்போ ஈழத்தமிழர்களை முன்னிறுத்தி. அதுதான், அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இந்த 4 பேரில் யார் வெகுவாக மக்கள்கிட்ட இந்த ஈழத்தமிழரோட பிரச்சனை துயரங்கள் எத்தனை சேர்த்ததா நீங்கள் பார்க்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு போகிறாரு. சீமானில் கொண்டு போகிறாரு. ஈழத்தமிழர்களை பற்றி ரொம்பவே அவர் பேக்கப் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா சரிண்ணா, இப்போ இங்கே இருக்க தலைவர்கள் ஈழத்தமிழர்களை பற்றி பேசினாலும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு தகுதியான ஆள் இவர் தான்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா எந்த தலைவரை சொல்லுவீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறுத்துறாரு அதை. ஏன் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இல்லை, அவரோட இதில் தான், பேச்சில் தான் அதனுடைய இது தெரியுது, அந்த ஆக்ரோஷம் தெரியுது, அதனுடைய இது தெரியுது. அவர் சொல்ல வர பாயிண்ட் எளிமையாக எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. மற்றவங்களும் பண்ணுறாங்க, திருமுருகன் காந்தி பண்ணுறாரு, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் இவர் அளவுக்கு யாரும் ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக யாரும் பண்ணலை. இந்த அண்ணன் சீமான் அவர்கள் கரெக்டாக கொண்டு போகிறாரு அதை. மற்றவங்கள பண்ணாங்கன்னா மற்றவங்க நம்ம இது பண்ணுவோம், நம்ம வரவேற்போம். இவர் பேசுறது மக்கள்கிட்ட வெகுவாக எளிமையாக புரிய வைக்கிறார், என்ன பிரச்சனைன்றது சொல்கிறார் அவர். அதனால் எங்களுக்கு தெரியுது அங்கே என்ன நடக்குதுன்னு. இல்லைனா மொபைலே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம், நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. இவர் சொல்லும் போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது தெரியுது நமக்கு.
குறிப்பாக உங்களுக்கே இப்போ அவர் சொல்லி தான் தெரியும். அங்கே ஈழத்தமிழர்களோட கஷ்டங்களை வலிகளை இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து ஒரு இனப்படுகொலை நாள், இன எழுச்சி நாள்னு நிறைய தலைவர்கள் வந்து மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்க எல்லாரும் நடத்துகிறாங்க. இப்போ இதில் இந்த 4 பேரில் யார் வந்து ஈழத்தமிழரோட வழிகளை பெரும்பான்மையாக பொதுமக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட, இல்லை உலக தமிழர்கிட்ட பரப்பன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? அது பிரபாகரனை பற்றி அதிகமாக பேசுகிறதுன்னு பார்த்தோன்னா சீமான் தான் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதிகமாக சொல்கிறது அவர் தான் நினைக்கிறேன். மற்றபடி நம்ம வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் தமிழை பற்றி இப்போ எடுத்து சொல்லவோ விளக்கமாக நமக்கு புரிகிற அளவுக்கு சொல்லவோ யாரும் அந்தளவுக்கு அப்போலும் சரி இப்போதும் சரி சீமானை தவிர வேறு கிடையாது பாஸ். வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இத்தனை பேர் நடத்துகிறாங்கல்ல. ஏன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சது வந்து தமிழுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. நான் அந்த கட்சியில் இல்லை ஆக்சுவலாக. இருந்தாலும் வந்து மக்களுக்காக புரியபடி தமிழ் முன்னிறுத்தி தமிழ் மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஸ்டெப் எடுத்து பேசுகிறாரு. எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இப்போ பிரபாகரனை பற்றி பேசுகிறது அவர் தான். மற்றபடி வேறு யாரும் பேச நம்ம இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ இந்த 4 பேர் நடத்தினாலுமே இந்த 4 பேருமே வந்து 4 பேரில் கூட எடுத்துக்கலாம். இந்த 4 பேரில் ஆத்மார்த்தமாக உண்மையாக யார் பண்ணுறாங்க, உண்மையாலே அவங்க தமிழரோட வழியை வந்து மற்ற தமிழர்களுக்கு கடத்தணும்னு இதை பண்ணுறாங்க, இல்லை அந்த தமிழரோட வழியை மற்ற தமிழர்களுக்கு கடத்தணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறதும் சீமான் தானா, இல்லை வேறு யாருனாலும்? அவங்க பேசும்போது இப்போ இந்த அளவுக்கு மீடியாவில் வந்து பெரிய ப்ராப்ளமானது சீமானத்தை யாரும் கிடையாது. இல்லை இப்போ கட்சியில் வந்து வளர்ந்துட்டாரு. அடுத்தது மீடியாவில் பேசுகிற அளவுக்கு யூடியூப்லையும் சரி ஒரு ஃபேஸ்புக் எது ஓப்பன் பண்ணாலும் சீமான் பேசுகிறது வருது. அவர் ஆரம்பத்தில் இந்த ஈழ தமிழர்கள் பற்றி தான் பேசினார். தமிழ் படகுல ரொம்ப இதுவாகி போச்சு, பிரபாகரன் இது பண்ணியாச்சு சொல்லிட்டு ரொம்ப பேசினார். மற்றபடி அந்தளவு ஓப்பன் டாக் யாரும் பேசலைல்ல, நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, யாரும் பேசலை. அதனால் நமக்கு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் தெரியறது வாய்ப்பு இல்லை. அவர் பேசுகிறதால தான் தெரிய வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அங்கே கூட அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அந்த விஷயத்தில். அவர் பேசும்போது அவ்வளோ கேட்கணும் அந்தளவுக்கு புரிதல் நமக்கு இருந்தது. ஆமாம் ஆமாம். சரி சரி, நன்றி நன்றி. தேங்க்ஸ் பாஸ். எனக்கே அவர் சொல்லி தாங்க தெரியுது. இல்லை நாங்கள் என்ன நடக்குன்னு சத்தியமாக தெரியாதுங்க எனக்கு. இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேஜை லைக் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வேறு நடக்குது நியூஸ் மூலிமா இவர் மூலிமா தெரியுது. பேப்பரில் படிக்கும்போது இவர் மூலமாக தெரியுது நமக்கு. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குது சத்தியமாக தெரிஞ்சிருக்காது நமக்கு. இன்றைக்கி இந்த ஒரு நாள்ன்றதே நான் இப்போ வரும்போது ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வடப்பண்ணி பாதையில் பார்த்தோம், பெரிய பேனர் வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஈழத்தமிழர்களுக்காக. விடுதலை புலிகள் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது தெரியுது, ஓ இன்றைக்கி அந்த நாள் இருக்குன்றது அப்படி தான் தெரியுது. நியூஸில் எதுலையும் வரல. திமுக லட்சம் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. சரி, அந்த நிகழ்வை சக தமிழனா எப்படி பார்க்குறீங்க? அது வருந்தத்தக்க நிகழ்ச்சி. அது ஏன் வருந்தத்தக்க நிகழ்ச்சி? நம்ம இனத்தில் இருக்கிறவங்க கொள்கிறாங்கன்னா அது நமக்கு வருத்தத்தானே கொடுக்கும். அந்த நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது. எல்லாம் மனிதர் தானே, யாரையும் கொள்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது என்ன காரணமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கண்டிக்கத்தக்கது. ஆமாம். சரிங்க ஐயா, இப்போது அங்கே ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை இங்கே நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக அதில் வந்து திருமுருகன் காந்தி அவர்களாகட்டும், இல்லை வேல்முருகன் அவர்களாகட்டும், திருமாவளவன் அவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. இதில் யார் பேசுறது வெகுவாக தமிழக மக்கள்கிட்ட போய் சேர்றதா நீங்கள் பார்க்குறீங்க? யார் சொல்லுங்கள்? திருமாவளவன் அவர்கள், திருமுருகன் காந்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், சீமான் அவர்கள். சீமான் பேசுகிறாரு, சில நேரத்தில் வந்து ரொம்ப இதுவாக போயிடுறாரு. திருமாவளவன் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றாரு. ரொம்ப ரூடாக போகிறது கிடையாது, இது பண்ணுறாரு. ஆனால் 2 பேருமே வந்து தமிழ் இனத்துக்காக பாடுபடுறாங்க. 2 பேர். ஆமாம், தமிழ் 2 பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அதாவது அவங்களுடைய குரல் வந்து அவங்களுக்காக ஒலிக்குது. ரைட்டு. சக தமிழனா எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வு? முள்ளிவாய்க்கால் அது இப்போ நினைக்கல கூட அது எனக்கு வருத்தமாக அது ரொம்ப ஒன்று இன படுகொலை. அது இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. அது என்ன அந்த வருத்தத்துலேருந்து வெளியே வரலை. இதை நினச்ச உடனே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேட்ட உடனே இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை சக தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லைன்றாங்க. எப்படி நான் பார்க்குறீங்க ஒரு தமிழ்னா? அந்த நிகழ்வை கேட்டாலே இல்லை அப்படிலாம் எதுவும் தெரியலையா அப்படின்னு? தெரியல. அப்படி உள்ளவங்கள நான் கஷ்டமாக இருக்குது. அவங்களெல்லாம் நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தமிழனுக்குள்ளே இது கண்டிப்பாக இது எனக்கு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த முள்ளிவாய்க்கால் இன்னும் நான் வரும்பொழுதுலாம் அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்பொழுது அந்த படுகொலை போஸ்டர்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரிண்ணா, இப்போது அங்கே நடந்த ஈழ தமிழர்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை, துயரங்களை இங்கே நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த தினத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொதுக்கூட்டங்கள், இன எழுச்சி மாநாடு அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க. அதில் வேல்முருகன் அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள்
இந்த 4 பேரில் யார் வெகுவாக மக்கள்கிட்ட அதிகமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை பொதுமக்கள்கிட்ட நிறைய எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்கன்னு உங்கள் பார்வையில் தெரிகிறவங்க யாருன்னு? இதில் சீமான், திருமாவளவன், நீ சொல்கிற 4 பேருமே எடுத்துகிட்டு போனாங்க. அதில் இவங்க 2 பேரையும் நான் யாரோடது பெருமங்கா இருக்குது அப்படின்னு?